ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இந்த நேரத்துல உங்க முன்னால பேசுறதுக்கு முன்னால என் மனத்திரையில ஓடுற ஒரே ஒரு நிகழ்வு, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆகஸ்ட் 30 அன்று அவர்கள் கலந்து கொண்ட பொது நிகழ்ச்சிகளில் probably the last event ராஜ்பவன்ல அரை மணி நேரம் அதுல பல நிமிடங்கள் கால் கெடுக்க நின்று கவர்னரை வரவேற்று அவங்க என்கிட்ட சொன்ன சில வார்த்தைகள் எனக்கு ரொம்ப மனசுல நிழலாடுது. இந்த அமைச்சரவையில் என்ன இணைத்தப்போ அவங்க ஸ்வேரிங் இன் செரிமனி அப்ப நடந்தது. ஒரு அரை மணி நேரம் அவங்களோட இருந்து உரையாட வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அது வந்து நார்மலா அமைச்சர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நினைக்கிறேன். The last words she parted with was, I said, Amma, I'll strive to live up to your faith in me, அம்மான்னு சொன்னேன். அப்ப அவங்க என்ன செய்யணும் என்ன சொல்லணும் அப்படின்றதுக்கு சில கருத்துக்கள் சொன்னாங்க. I said, I'll always try to live up to your faith in me. அவங்க டக்குனு திரும்பி, I'm absolutely sure you will. அவங்க கூட நடந்து செல்லும் வாய்ப்பு கிடைச்சது. அவங்க சொன்ன பல விஷயங்கள், பள்ளி கல்வி எதுக்காக எனக்கு கொடுத்துருக்காங்கன்றதுல இருந்து, ஜிஎஸ்டி கவுன்சில் எதுக்காக எனக்கு போட்டாங்கன்றதுல இருந்து, அந்த அரை மணி நேரம் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய வரம்னு நினைக்கிறேன். Those who do not read history are condemned to repeat the same சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான வாக்கியம். சரித்திரத்தை திருப்பி பாராதவர்கள் மீண்டும் மீண்டும் பழைய நிகழ்வுகளை திருப்பி திருப்பி நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள் என்று சொல்ற ஒரு வார்த்தை. I really want to look at before you look at the future of education, I want to look at the history of education. அன்பு சகோதரர் விஐடி என்ன வந்திருக்கிறாங்க, நல்வரவு. அவங்க எல்லாம் முன்னால் இருக்கிறப்போ நான் பேசுறதுக்கே கொஞ்சம் புச்சமா இருக்கு. But I'll still continue given my responsibility. I think தமிழக கல்வி வரலாற்றுல 1950கள் ரொம்ப முக்கியமான காலகட்டம் நினைக்கிறேன். இந்தியாவில் வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஸ்கூல் லெவல்ல வந்து 10% இருந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர், பெருந்தலைவர் கர்மவீரர் இந்த பள்ளி கல்விக்கே வந்து ஒரு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர். அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் அவரோட எஜுகேஷன் செக்ரட்டரி என் டி சுந்தரவேல் சொல்ற விஷயங்கள் அதெல்லாம் படிச்சு பாக்குறப்ப புல்லரிக்குது. இந்தியா முழுக்க 10% என்ரோல்மெண்ட் இருக்கிறப்போ 9 வருடங்களுக்குள் தமிழகத்துடைய என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 60% உயர்த்தியவர் பெருந்தலைவர். மிக மிக உன்னதமான விஷயம். அந்த டைம்ல வந்து ஒவ்வொரு சமுதாயத்திட்டையும் போய் காலில் கையில விழுந்து பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன்னு சொல்லி, நீங்க கட்டடம் கொடுங்க, நீங்க லேண்ட் கொடுங்க, கட்டடம் கொடுங்க, ஆசிரியர்களுக்கு சம்பளம் நான் தரேன் அப்படின்னு சொல்லி the first state to do aided school concept was தமிழ்நாடு in the late 50s. அந்த ஒரு கான்செப்ட்னால அதை இப்போ வந்து கான்செப்டா சொல்றாங்க. அந்த டைத்துல அது எப்படி எவால்வ் ஆச்சோ தெரியாது. பட் the idea of teachers getting paid by the government, the land and buildings being given by the private organizations which are classically சமுதாய சங்கங்கள், அது பல சமுதாயங்கள் அவர் வந்து அந்த டயத்துல they were brought into education. ஒரு பெருமை, எங்க கிராமத்துல வந்து ஒரு பள்ளி உருவாக்குனா அது எங்க சமுதாயத்துக்கு பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வை பல சமுதாயங்களிலும் ஊட்டியவர் பெருந்தலைவர். அதான் ஃபண்டமெண்டல். அவர் போனாரு, ஸ்கூலை திறந்தாரு, அதுக்கப்புறம் சத்துணவு கொண்டு வந்தது, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது. இது எல்லாமே சேர்ந்து இந்தியாவோட என்ரோல்மெண்ட் ரேஷியோ 20% இருந்த நேரத்தில் தமிழகத்துடைய என்ரோல்மெண்ட் ரேஷியோ 60% மும்மடங்காக உயர்த்தியவர் பெருந்தலைவர். அவர் விட்டு சென்ற அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் வந்து மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வுன்னு நான் நினைக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்த ஒரு உன்னதமான சித்தாந்தம். அதை இன்னைக்கு வந்து புகழ்றாங்க. அந்த டயத்துல வந்து அதை எதிர்த்து நின்றவர்கள் மிக அதிகமானவர்கள். டாக்டர் விஸ்வநாதன் சார் மாதிரி அரசியல்வாதிகள் கல்வியாளர்களாக மாறிய அதிசயம் நிகழ்ந்தது. அந்த நேரத்தில் புரட்சி தலைவர் செஞ்ச விஷயம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இன் த ஹையர் எஜுகேஷன்.
capitation fee அதெல்லாம் வந்து ஒரு பக்கம். The negatives of all those things are still there for everybody to see, but the positive of it was ஒரு 100 கல்லூரிகள் கூட இல்லாத தமிழகம் வந்து 2000 கல்லூரிகளாக விரிந்தது. புரட்சித் தலைவர் அவர்களுடைய 9 வருட ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் வந்து ஹையர் எஜுகேஷன் உயர்ந்ததுக்கு காரணம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல். பலர் வந்து எப்படி பெருந்தலைவர் காலத்துல பள்ளிக்கல்வி விரிந்ததோ largely due to the aided school model அந்த டயத்துல, and of course government investment in education which was huge. 15% பட்ஜெட்ல அலாட் பண்றதுன்றது அந்த டயத்துல வந்து 120 கோடி பட்ஜெட் தமிழர்களுடைய பட்ஜெட் இருக்கிறப்போ அதுல 15% பள்ளிக்கல்விக்கு ஒதுக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர். அதுக்கப்புறம் வந்து புரட்சித் தலைவருடைய மிக முக்கியமான பாலிசி டிசிஷன் வந்து பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் இன் ஹையர் எஜுகேஷன் மிகப்பெரிய அளவில் ஊக்குவித்து the gross enrollment ratio at the level of the colleges +2 முடிச்சிட்டு கல்லூரிக்கு போறவங்க வந்து இந்தியாவில் அந்த டயத்தில் 5% இருந்த காலகட்டத்தில் புரட்சித் தலைவர் விட்டு சென்ற பொழுது நாம் 20% அருகில் வந்து விட்டோம். 4 மடங்கு இந்தியாவில் இருக்கிற gross enrollment ratio for the college education +2 முடிச்சிட்டு கல்லூரிக்கு போறவங்க இருந்தது. மிகப்பெரிய அளவில் மாற்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் 3வது சரித்திர சாதனை நான் சொல்லணும்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய சீரிய திட்டங்கள் 16 திட்டங்கள் 3155 கோடி இன்னைக்கு வந்து ஒரு மாநில அரசாங்கத்தால் செலவு செய்து பெரிய அளவு காலில் போடும் காலனியில் இருந்து கையில் கொண்டு போகும் மடிக்கணினி வரைக்கும் என்னென்னலாம் எஜுகேஷனல் எய்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் பார்த்து செய்யணும். சத்துணவை வந்து சுவையுள்ளதாக மாற்ற வேண்டும். இந்த மாதிரி வந்து படிச்சு செஞ்சதுனால தான் இன்னைக்கு வந்து the enrollment ratio primary educationல இருந்து secondary educationல இருந்து கல்லூரி கல்வி வரைக்கும் அவங்க சொன்னாங்க. இது மாதிரி அவங்க சொன்ன 45% அப்படின்றது வந்து 2011 இன்னைக்கு தேதிக்கு நம்ம வந்து அம்மாவுடைய கனவான 50% தாண்டி இருக்கோன்றது நிலைமை இந்த ஹையர் எஜுகேஷன்ல வந்து என்ரோல்மெண்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் சொன்ன விஷயம்தான் எப்படி வந்து இந்த 50% சாதிக்கப்பட்டது. அமெரிக்காவில் இருக்கிற கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவே 30% பக்கத்தில் இருக்கிறப்போ தமிழகத்துல வந்து 45% இருந்து 50% வரைக்கும் 2011 45 ஒவ்வொரு வருடமும் 1% கூடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். As the colleges get fuller and fuller in terms of capacity, you have a higher gross enrollment ratio which is happening here. So access சாதிக்கப்பட்டு விட்டது தமிழகத்தில். குவாலிட்டி குவெஸ்டன்ஸ் கேள்விகள் அநேகமா எனக்கு முன்னால் பேசின எல்லாருமே எழுப்பி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது இப்ப எங்களோட பிரையாரிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறது இந்த காலகட்டம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு பிற்பட்ட அடுத்த வரலாற்று we are at the crossroads of history at this point in time, politically, administratively and otherwise. I think இந்த நேரத்துல அம்மா எனக்கு கல்வி பொறுப்பு கொடுக்கிறப்போ அவங்க சொன்ன ஒரே விஷயம் இதுதான், தமிழகம் கல்வியில் முதலிடம் என்ற இடத்தை வந்து நம்ம தக்க வச்சுக்கிடணும், அதை பிடிக்க வேண்டும், இழந்த பெருமையை மீட்டெடுக்க வேண்டும். அந்த இழந்த பெருமைன்னு ஏன் சொல்றாங்கன்னா பல ரிப்போர்ட்ஸ் வர துவங்கியது. உங்களுக்கு தெரியும் கடந்த 2 வருடங்களில் குறிப்பாக ஏசர் ரிப்போர்ட்ல இருந்து சென்ட்ரல் லேர்னிங் அசஸ்மெண்ட் சர்வேல இருந்து there are many reports which have come. தமிழ்நாடு ஒரு துணிச்சலான முடிவு எடுத்தது ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால். பைசா PISA என்ற ஒரு எவாலுவேஷன் மெத்தடாலஜில துணிச்சலா போனது 2 மாநிலங்கள் தான் இந்தியாவில இருந்து, அது ஒண்ணு தமிழ்நாடு. ஆனா ரொம்ப மோசமா இருந்தது நம்ம ரிப்போர்ட். In the sense, first attempt at measuring learning outcomes and not based on the marks வந்து அந்த முயற்சி எடுக்கப்பட்டது தமிழகத்தில். இன்னொரு மாநிலம் பண்ணாங்க. உலக நாடுகள் பலவும் இந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் பேஸ்ட் டெஸ்டிங் பண்ணப்போ இந்தியாவில் வந்து மத்திய அரசாங்கம் இதுக்குள்ள போகாத நேரத்தில் 2 மாநிலங்கள்ல முதல் மாநிலமாக தமிழகம் அங்க போய் நம்ம we allowed ourselves to be tested for learning outcomes. அதுக்கப்புறம் of course உங்களுக்கு தெரியும் ஏசர் ஒரு தனியார் நிறுவனம் மூலமாக NGOs மூலமாக ஒரு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டபிலிட்டி கிடைச்சது வந்து யுனைடெட் நேஷன்ஸோட போய் ஒரு அக்ரெடிடேஷன் வாங்கினாங்க. சென்ட்ரல் பிளானிங் கமிஷன் அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்தது. இன்னைக்கு வந்து
ஒவ்வொரு வருடமும் அந்த லேர்னிங் அவுட்கம்ஸை மெஷர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. I think the metaphor of education is shifting increasingly to learning outcomes. So எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் டாக்டர் விஸ்வநாதன் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி பையங்க நிறைய மார்க் எடுத்துட்டு வர்றாங்க ஸ்கூல்ல இருந்து, ஆனா கல்லூரிக்கு போனோன்னு 35% அரியர்ஸ் வைக்கிறாங்க முதல் வருஷத்துல அப்படின்ற ஒரு கருத்து சொன்னாங்க. I honestly don't think even in higher education pedagogical changes have really happened as much as it should. If you really look at the pedagogical methods which are there in higher education, இன்னும் வந்து இப்போ இன்ஜினியரிங் கல்லூரிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா Tier 1, Tier 2, Tier 3 quality of education is really low. அந்த மாதிரி ஒரு கருத்துரு எல்லாத்துட்டையும் இருக்கு. So I would really like to, ஆனா அந்த Tier 3 institutionsல 35% அரியர்ஸ் வைக்கிறாங்க அப்படின்றது வந்து it's very shocking, very concerning. As I said, one of the first things I said when I addressed a group of educators is one, we like to be a listening government. இந்த அரசாங்கம் நீங்க சொல்ற விஷயங்களை கருத்துடன் கேட்டு அதை வந்து செயல் வடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கும். எங்களுக்கு வந்து 7 ஃபோக்கஸ் இருக்கு. We have articulated this foci very clearly. First focus clearly will be on learning outcomes. Learning outcomes எந்த கிளாஸ்ல எவ்வளவு இருக்கணுமோ, அது மேக்ஸா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி, லாங்குவேஜ் நம்ம தாய்மொழியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே எந்த லெவல்ல என்ன லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்குமோ அந்த லெவல்ல அந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்கிறதுக்கு தக்கன நம்ம கல்வி முறைகளையும் சரி, டீச்சர்ஸ், அலைன்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து we will align it along the learning outcomes. அதை கிளீனா சொல்லியிருக்கேன். ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வேஸ் வருடம் நடத்தப்படுது. அந்த ஃபீட்பேக் படி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த பிளாக்ல எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை பண்றதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம். குறிப்பாக பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஏல நாங்கள் ரீஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற விஷயங்கள். ஐ ஹோப் யூ ஆர் அவேர் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஐ ஆல்சோ வுட் லைக் டு unequivocally declare that we will not treat the private schools as enemies. Okay, கண்டிப்பா அதை வந்து நான் ஓப்பனாகவே சொல்ல விரும்புகிறேன். ஒரு 10 வருடங்கள் நானும் ஒரு பள்ளி நடத்தியிருக்கிறேன், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்தியிருக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் த பெயின்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ். அவங்க எல்லாமே வந்து மீடியாக்கள்லயும் அதுலயும் வந்து கல்வி கொள்ளையர்கள் அந்த மாதிரிலாம் சொல்றப்போ எந்த அளவுக்கு வலி இருந்ததுன்னு எனக்கும் உணர்ந்திருக்கிறேன். ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தட் you also want to have a decent day's work. You want to come and do, and I'm not saying all of you are motivated by philanthropic considerations. It's quite fine if you want to come into this. ஆனா இந்த துறைக்குள்ள நீங்க வரணும்னு சொல்றப்போ மற்ற எத்தனை entrepreneurship விட்டுட்டு இதுக்குள்ள வரணும்ன்றப்ப I think there's a certain modicum of service orientation which all of us have. In a way I would say like அந்த ஒரு சேவை மனப்பான்மை இல்லாம கல்வித்துறைக்கு வந்து இருக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதனால தனியார் பள்ளிகள் என்பவை அரசு பள்ளிகளோடு கைகோர்த்து தமிழகத்தின் கல்வி தரத்தை இன்னும் மேலோங்க செய்வதற்கு உங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு. அந்த ரோல் will be a dignified role. We will not do anything which indignifies the private educationist. Just because you're private, we won't indignify you. That's something I'm very clearly said. அதே நேரத்தில் தனியார் பள்ளிகள் அதை ரெகுலேட் பண்ற கடமை எங்களுக்கு இருக்கின்றத உணர்றேன். அந்த ரெகுலேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா, எந்த அளவுக்கு வந்து உங்கள் கருத்தை கேட்டு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கருத்தை கேட்டு கண்டிப்பா செயல்படுவோம். பட் our focus will remain on learning outcomes. இந்த வருஷம் ஏசர் ரிப்போர்ட்ல when it says the learning outcomes up to a certain stage in a certain subject is better in the government schools than in the private schools. இந்த வாட்டி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப கவலைக்குரியதா இருக்கு. என்ன உங்களுக்கு அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய பல கன்ஸ்ட்ரெயின்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஆனால் ஏன் இந்த மாதிரி ஆச்சு என்ற கேள்வி வந்து என் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஐ ரியலி லைக் யூ டு அலைன் யுவர் ஓன் எஜுகேஷனல் சிஸ்டம், எஜுகேஷனல் ப்ராசஸ், எஜுகேஷனல் ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர், சிஸ்டம்ஸ், ப்ராசஸஸ், இது எல்லாமே வந்து ப்ளீஸ் அலைன் இட் டு லேர்னிங் அவுட்கம்ஸ். சென்ட்ரல் பட்ஜெட்ல பார்த்திருப்பீங்க, ஈவன் த சென்ட்ரல் சப்போர்ட் டு த ஸ்டேட்ஸ்
will be modulated based on the learning outcomes னு சொல்லியிருக்காங்க. அத எல்லாரும் வந்து ரொம்ப கூலா விட்டுட்டோம் அந்த வார்த்தையை. அதனுடைய அர்த்தப்படுத்துதல் யூனியன் HRD secretary had come last week and he spent a full day with Tamil Nadu understanding தமிழ்நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு, என்னென்ன புதுமைகள் செஞ்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போறதுக்கு என்டையர் டீம் கேம் ஃப்ரம் தேம் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை பார்க்கறப்பதான் எங்களுக்கு அது புரிஞ்சுது என்ன செய்ய நினைக்கிறார்கள். இப்போ 3000 கோடி நமக்கு வந்துட்டு இருக்கு SSA RMSA இது மூலமாக. இது எல்லாம் வந்து if it gets modulated based on the learning outcomes, I mean please understand it's a very very important focus for us to happen. Now if exam system the modify பண்ணி aligning it more to learning outcomes is another choice. Some of you recommended that. அதையும் பார்க்கிறோம் கண்டிப்பா வந்து. அதே நேரத்தில் there is a certain history, as I said, there's a history of starting with 70% pass ratio, going up to 95% pass ratio, with all its attendant consequences on the impact on the collective psyche. என்ன செய்வாங்க இப்போ suddenly if we reverse the education, reverse the exam system, என்ன ஆகும்? ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து போற பொண்ணு அந்த குழந்தையோட அப்பா அம்மா என் பிள்ளை பாஸ் அப்படின்னு சொல்றதோ, என் பிள்ளை 90% மார்க் சொல்றதோ தாக்கம் இருக்குமா? இதே நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. I'm acutely aware of the need to align the exam systems to the learning outcomes. I'm acutely aware of the need for reforms in the way we conduct our exams and aligning it with everything else. But please understand, there is a larger reality of a certain movement we have made in our educational testing. The National Testing Agency வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. We have immediately opposed it from the state. See the context in which the central government seem to be doing things in the last 2 years. They've been increasingly wanting to literally lift education out of even the concurrent list and take it to the central list. ஒரு காலகட்டம் வரைக்கும் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்த education went into concurrent list, and now all the attempts we can very clearly see of wanting to take it into the central list with all kinds of in the name of standardization what they are attempting to do. So இது ஒரு challenge எங்களுக்கு இருக்கு, கொஞ்சம் அதை பார்த்துக்கங்க. But the second focus that I like to articulate for the state is focus on joyful learning. கண்டிப்பா வந்து எல்லா விதத்திலையும் பிள்ளைங்களுக்கு வந்து சந்தோஷமா அவங்க கத்துக்கிறதுக்கு ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்குறது. அதுக்கு தக்கன இப்ப அம்மா ஸ்போர்ட்ஸ், அம்மா சயின்ஸ் கிட்ஸ், அம்மா மேக்ஸ் கிட்ஸ், இது ரெண்டும் வந்து பள்ளிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து ஓரளவுக்கு அந்த பிள்ளைகளே வந்து தங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை தாங்களே டிசைன் பண்ணக்கூடிய ஒரு மாடல்ல அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். The earlier experiment on activity-based learning and the consequent movement to the higher and higher classes, I believe it's a movement in the right direction. There have been resistance from the teachers. We've been trying to kind of deal with those resistances in many ways. The third is the focus on science, culture and sports. இந்த மூணு விஷயங்களுக்கும் நீங்க you must have seen in the last 5 months of my taking over, we've strengthened the science exhibition model. 176 பள்ளிகள் வந்திருந்தாங்க இந்த வாட்டி சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு. We have raised the level of recognition. We have also added a mentorship component to the science exhibition part. இன்னைக்கு IIT-ல இருந்து மென்டர்ஸை வந்து அதுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். We like to see some of the more enlightened institutions like maybe a VIT or others also to come and participate in mentoring the children for science and technology. இது வந்து ஒரு key focus-ஆ கொண்டு வர போறோம். So that அந்த பிள்ளைகளோட படைப்பு திறன் எந்த விதத்திலையும் வந்து curve ஆகாம அவங்க they get recognized. கொஞ்ச நாளுக்கு முன்னால பார்த்துருப்பீங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன், ஈரோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த பிள்ளைங்க வந்து 5 லட்சம் நேஷனல் இன்னோவேஷன் அவார்டு வாங்கிட்டு வந்தாங்க. சாதாரண அரசு பள்ளி ஸ்கூல் சில்ட்ரன் got about 5 lakhs for redesigning their toilets using the plastic cans which were lying unutilized in their homes. ரொம்ப அருமையான ஒரு முயற்சி. அவங்களை ரெகக்னைஸ் பண்ண அந்த பிள்ளைங்களை அப்பதான் வந்து இவ்வளவு டேலண்ட் நம்மகிட்ட இருக்கு, நம்ம டேலண்ட் பூல் we have there. Okay, can we give them the opportunity? So science exhibitions or projects of innovation. The National Innovation Fund has been created by the central government, and I'm quite sure Tamil Nadu will be in the forefront of getting a large share of this National Innovation Fund. ஏற்கனவே 8 ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருப்போம் அவங்களுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக. So the focus will be on science, culture and sports.
நீங்க பார்த்திருப்பீங்க 2325 பிள்ளைங்க இன்னைக்கு வந்து அரசோட அடைகாக்கும் மையங்களில் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்க்காக இருக்கிறாங்க. We have around sports hostels, centers of excellence, sports centers இதெல்லாமே உருவாக்கி 2325 பிள்ளைங்க இன்னைக்கு வந்து அரசுடைய பாதுகாப்பில் ஸ்போர்ட்ஸ் ஃபோக்கஸ்டா இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. We give them excellent support. 12,000 அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மாசத்துக்கு நம்ம செலவு செய்தோம். அந்த பிள்ளைகளுக்கு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1 ஸ்டேட்டா உருவாக்குவதற்காக யூனிவர்சிட்டிஸோட அலைன் பண்ணி ஸ்கூல்ஸோட அலைன் பண்ணி அதை கொண்டு போறதுக்கு இப்ப முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். We like the private schools also to play a key role in this, to create infrastructure, to create that recognition for these children. I'm very happy that out of the 11 people we have chosen for the elite sports person scheme, half of them come from the private schools. Okay, I have no problems with this. I'm very happy that obviously there's a certain focus that you guys are giving, which is very good. So sports, adhe mari culturals, somewhere I think konjam private schools la ida konjam neglect pandrangadru oru concern that I have. I'd really like you to give, this is actually the way you build skills, whether it's singing, dancing, painting, the entire art. Kalayilla வாழ்வு பாழ் அப்படி பாரதியார் அந்த கலையில்லா வாழ்வு பாழ்ன்றத வந்து நம்ம பிள்ளைகளுக்கு முதல்ல சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை இதை என்கரேஜ் பண்றது ரொம்ப முக்கியம். So that they become holistic children, holistic learners. So that's the other focus that we like to have. Then the fourth is technology in education. நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கோம். IRAT is another classic case. IRAT முதல்ல கொண்டு வந்த ஸ்டேட் நம்ம ஸ்டேட் தான். IRATன்றது 3-dimensional picturization of your subjects. நிறைய இன்வெஸ்ட் பண்றோம் in terms of ICT. The much famed computers in schools has finally moved. ஒரு 1000 பள்ளிகள் இப்போ வந்து அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு சில clarities have happened. So very soon that will happen. 777 schools, the virtual classrooms have started. The smart classes we are working on. I think we'll give a run for the money for the private schools from the government schools point of view. So please push yourself also to deploy a lot more of ICT in education. And I think focus on, the competitive exams. Okay, I know I'm touching a sensitive subject, but I really would like to, இப்போ the worksheets ஒன்று கொடுத்துருக்குறோம் பள்ளிகள் எல்லாருக்கும், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்காக worksheets கொடுத்துருக்கோம், which is one way to realign the thinking along objective tests. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சிகள் கொடுக்குறோம். Some enlightened collectors, as you know, Perambalur district is a pioneer in these. Nandakumar IAS has done some exceptional innovations in getting our children prepared for the competitive exams. நீட்டை பொறுத்த வரைக்கும் பலரும் பேசுனீங்க, உங்களுக்கு தெரியும் ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து they have initiated this சட்ட சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கோம். இதை பிரசிடென்ஷியல் அசென்ட் கிடைக்கும்னு நம்புறோம். But at the same time, the earlier stand that I had taken was to train our children on all the competitive exams, especially IITs. எவ்வளவு பேர் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போறாங்க, எவ்வளவு பேர் அதில் பாஸ் பண்றாங்க, இதுக்கு ஒரு அனலிட்டிக் சிஸ்டம் நாங்கள் போட்டிருக்கோம். We would like to replicate many of these experiments done by enlightened IAS officers like Nandakumar to many other districts. அந்த மாடல்ல தான் இதை பண்ணணும்னு நினைச்சிருக்கோம். E-learning மூலமாகவும் கொஞ்சம் இந்த virtual classrooms scale up பண்றது, smart classrooms கொண்டு வருது, இது மூலமாகவும் இன்னும் கொஞ்சம் அதை larger scale up கொண்டு வந்து competitive exams will be a focus. I don't want a system same where we replicate last year's thing of hardly 39 students from the government schools going into medical education, out of which 30 were incidentally from Ramanathapuram district, which is run by one collector who was very interested. So my own future vision, really speaking, is all these should culminate into leadership for Tamil Nadu in the school education, and I like to seek the private schools as respected, dignified partners in this pursuit. I don't think so. நீங்க ஒரு 8 விஷயங்கள் சொன்னீங்க. Already your association represented, and one of the things I like to see happen is the sort of an education commission
which of course central government is attempting to do for the whole country. தமிழகத்துக்கு ஒரு கல்வி கழகம், அதில் வந்து I don't want to reduce it to the level of a consultative body. I'd like to see a body which gets created where educationists come in, voice your views, and the government aligns its priorities accordingly. அந்த ஒரு மாடல்ல இந்த கன்சல்டேட்டிவ் பாடியை உருவாக்குறதுக்கு முயற்சிகள் எடுக்க போறோம். நீங்க சொன்ன மாதிரி அதுல private schools and the private educationists will also find a respectable place in this commission. That's something which I would like to make an announcement. ரெண்டாவது வந்து சிலபஸ் பத்தி பலரும் பேசுனீங்க. நம்ம சிலபஸ் வந்து சிபிஎஸ்இயோட வீக்கர் ஆயிடுச்சு. சமச்சீர் சிலபஸ் வந்து my own view in this, okay, I'd like the government's view to be announced formally through circulars and all that. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு running relook at the syllabus needs to happen for every level. I don't think, 10 வருஷம் கழிச்சு ஒரு சிலபஸ் போடுறதோ அதுக்கு வச்சு கரிக்குலம் டிசைன் பண்றதோ, I think it's really a thing of the past. The changes around us are so phenomenal. So anyway, syllabus, curriculum changes will happen soon, but I'd like to see a system by which there's a continuous innovation and change which happens to curriculum and syllabus. I'd like to see that system happen. In case நம்ம ஒவ்வொரு வருஷம் புதுசாக பிரிண்ட் பண்றோம், அதில் வந்து மாடிஃபை பண்றதுன்றது பெரிய கஷ்டம் கிடையாது. இதுக்கு ஒரு இந்த கம்பெனிஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா they all have stopped strategizing by destination. இங்க இருக்கோம், 5 வருஷம் கழிச்சு இங்க போறோம், இங்க இருந்து இங்க எப்படி போறது. இந்த மாடல் companies are giving up today. They're really talking of dynamic strategizing, where you strategize every year and you keep making your modifications every year. I would really like to move towards a system of that kind, and there is no reason why it can't happen with a collective of experts, a body of experts getting involved. In my view, that is the direction we should take in Tamil Nadu, in the education sector, where there's a continuous evaluation of what we teach our children, and we keep making modifications rather than keep it for 5 years, 10 years, and then put one expert committee. Their own knowledge levels are very dated, and they come up with something, and then you see something which is not right. And I think, in my view, that's the direction we would like to take, really speaking. And in terms of some of the other specific things that you wanted, third floor கன்ஸ்ட்ரக்ட் பண்றதை பத்தி சொன்னீங்க. கண்டிப்பா அதுல ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. அதுல வந்து கொஞ்சம் சட்ட ரீதியான பிரச்சனைகள் என்னன்னு பார்த்துட்டு I really like to take a positive decision on this part of it. And the less land issue, as you know, was about to get closed when Amma was alive. In fact, the last meeting she had committed was to clear this, which didn't happen. We'll reinitiate this, and we hope, as you know, there's also a court direction as far as this is concerned. But one of my great concerns is that we seem to be often deciding policy based on court directions, and I like to change to a proactive decision making rather than reacting to whatever finally court tells us, where often the executive authority gets hugely eroded. So in fact, one of the targets we have personally in our department is to reduce the court cases by 1/3 by bringing a certain proactivity on our administrators who run the education system in this state. So we would surely like to take a quick view on this less land. It's not a view, we have the view, and you know the view. It's a code directive also. There's a comparison with CBSE, there's a comparison with other educational systems. So I think it's a matter of time. I really hope that I can do it a little faster. Surely this Technology Vision 2035, we will bring in whatever imperatives that they've said, and you talked about some of the other state governments which have done it. We will quickly implement whatever the chapter on education that they've brought. We would like to exceed what the recommendations and the prescriptions of the central government Vision 2035. MOOC pati pesninga, MOOC, and as you know, Swayam
platform has been launched recently, 350 online courses. We'd like to ensure that whatever Swayam is coming up with, in fact, we would quickly have mobile apps for the education department. I wish to have the voice of the teacher, voice of the educational administrators heard through that. It will be a listening post sort of a thing, and Swayam we will deploy it fully in the state of Tamil Nadu. We'd like to bring in much more content through ICT. You must have all seen in the net some of the innovations by some of our teachers which have been taken to the net through YouTube, and phenomenally creative some of the government schools teachers have been, and we'd like to lend strength to their shoulders and do a lot more of this content on the net and find a way of delivering through good methods, ICT methods, this whole thing. You're talking about, I really liked one of the ideas that you spoke about of each of you being allowed to adopt a government school and strengthen the infrastructure there, strengthen the systems there. I understand there are some efforts to be taken by the earlier government which didn't work out too well. There have been all kinds of mess-ups in that. But I like to, one of the things we are doing is to bring in CSR support, which is happening in different levels. But in the formula, Muraya, Velipadaya, we would like to announce a CSR policy for the many people who have been coming and supporting. Many NGOs are coming, many companies are coming to lend support. இதை கொஞ்சம் யூனிஃபார்மலைஸ் பண்ணி அதை எல்லா இடத்துக்கும் எல்லா ஸ்கூலுக்கும் ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி. சென்னை கார்பரேஷன் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஒர்க்ஸ் தேர், குளோபல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒர்க்ஸ் தேர். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 இன்ஸ்டிடியூஷன்ஸ் தே கம் அண்ட் ஒர்க். தே ஆல் சீம் டு பி crowding there. We like to have this dispersed, and if you can come up with a model for such school adoption, I would be more than delighted to look at that and give a concurrence from the government side. Be more than happy. And then you talked about liberalization as a overall principle in education. See, many a flower bloom was the principle of Amma. Amma was not the one who brought in the name of uniformity, bringing down one level of education to another level. She was even articulating very, very strongly against this idea of one system which drifts lower and lower as the time progresses. We would like to see Tamil Nadu's education to be the highest. All the visions of the three phenomenal contributors to Tamil Nadu education: Perindalevar Kamarajar, Purachi Thalavar MGR, and of course Amma, Purachi Thalavi Amma. The மூணு பேருடைய விஷனும் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. தமிழ்நாடு எஜுகேஷன் நம்பர் 1ல இருக்கணும், not only in terms of access but in terms of quality. To live those dreams, we would work really, really hard. And we were also talking about 35% failing in engineering, which Dr. Vishwanathan pointed out. இந்த நிலையை கண்டிப்பா மாத்துறதுக்கு முயற்சிகள் எடுப்போம். But honestly, my own metrics for measuring success in the next 5 years would really focus on these aspects: learning outcomes, joyful learning, focus on science, culture and sports, and technology in education, and of course our children winning big time in competitive exams. So these would be the 5 things we would focus around. And the only commitment I'll give to you again and again, we will treat the private schools as respectable partners in this pursuit than competitors waiting to be whittled down in any sense. அது கண்டிப்பா எங்க பாலிசி கிடையாது. உங்களை எப்படியாவது முடமாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல எங்க இது கிடையாது. Policy, whatever policy prescriptions have happened through those directions, I would strive to remove all those hurdles, and we'll really, really like to grow Tamil Nadu education together. கல்வித்தரத்தில் தமிழகம் முதலிடத்தில் மீண்டும் வருவதற்கு, முதலிடத்திற்கு எப்பவுமோ நம்ம அதை தக்க வச்சுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுக்க உங்கள் நல்ல ஆதரவை எதிர்நோக்கி நிற்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி, may you have a great day of learning and contribution சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.